தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனல். கோலிவுட்டின் அனைத்து ஹாட் செய்திகள், லேட்டஸ்ட் அப்டேட்கள், பாக்ஸ் ஆபீஸ் நிலவரங்கள் மற்றும் திரைப்பட விமர்சனங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சரியான இடத்திற்கு தான் வந்துள்ளீர்கள். வாங்க சினிமா உலகில் ஒரு பயணம் போகலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்த நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்பதான் நம்ம போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம சேனலுக்குள்ள போகலாம். ஜனநாயகன் இதுவரை முன்பதிவில் செய்துள்ள வசூல் இவ்வளவு கோடிகளா? வாங்க எவ்வளவு என்று பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருபவர் நடிகர் விஜய். இவர் நடிப்பில் தற்போது உருவாகியிருக்கும் படம் ஜனநாயகன். இது அவருடைய கடைசி திரைப்படமாகும். வினோத் இயக்க இப்படத்தில் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியால், பிரியாமணி, நரேன் கௌதம் மேனன் ஆகியோர் நடித்துள்ளனர். அனிருத் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். 2026 ஜனவரி 9ஆம் தேதி வெளிவரவிருக்கும் இப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கியுள்ளது. மேலும் மலேசியாவில் இன்று இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடக்கின்றது. இந்நிலையில் ஜனநாயகன் படத்தின் முன்பதிவு வசூல் குறித்து ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. வெளிநாட்டில் நடைபெற்று வரும் முன்பதிவில் இப்படம் இதுவரை 6 கோடிக்கும் மேல் வசூல் செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. வசூல் இதுதான் ஓபனாக பேசிய லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான படம் கூலி. கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியான இப்படத்தின் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. மேலும் படம் வசூல் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூலி படம் 500 கோடி வசூலித்ததாக தெரிவித்திருந்தார். மேலும் அவர் கூறுகையில், கூலி படம் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தன. விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அடுத்த படங்களில் அதிக விமர்சனங்களை தவிர்ப்பதாக ஈடுபட போகிறேன் என்றும் அவர் கூறியிருந்தார். மேலும் ரசிகர்களிடமிருந்து ஒரு படத்திற்கு விமர்சனங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்வது முக்கியம். அதே நேரத்தில் விமர்சனங்களை தாண்டியும் ரஜினி சாருக்காக மக்கள் தியேட்டரில் போய் படம் பார்த்து இருக்காங்க. படம் 500 கோடி ரூபாய் வசூலித்திருக்கிறது. மக்களுக்கு நன்றி. அடுத்த படத்தில் படப்பிடிப்பில் மும்முரமாக இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்காததாலும் படம் வெளியான நேரத்தில் விமர்சனம் குறித்து பேச முடியவில்லை என்று லோகேஷ் கனகராஜ் கூறியிருக்கின்றார். விஜய் அரசியலுக்கு வருவது சமூகத்தின் மீதான அக்கறையை காட்டுகிறது, சொல்கிறார் கன்னட நடிகர் சுதீப். வாங்க என்னன்னு பார்க்கலாம். நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இருப்பதற்கு பலதரப்பட்ட விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு கன்னட நடிகர் சிவராஜ்குமார் நடிகர்கள் அரசியலுக்கு வராமலேயே மக்களுக்கு நன்மை செய்யலாம் என்று ஒரு கருத்தை கூறியிருந்தார். இந்த நிலையில் இன்னொரு கன்னட நடிகரான சுதீப் விஜயின் அரசியல் வருகை குறித்து தனது கருத்தை வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், சில நடிகர்கள் சினிமாவின் மார்க்கெட் இல்லாமல் அரசியலுக்கு செல்கின்றார்கள். ஆனால் சிலர் மார்க்கெட்டில் இருக்கும்போதே அரசியலுக்கு செல்கிறார்கள். இது ரொம்ப பெரிய விஷயம். சமூகத்தில் அவர்களுடைய அக்கறையே இதற்கு காரணம். அதனால் நடிகர் விஜய் போன்றவர்கள் அரசியலுக்கு வருவதை வரவேற்க வேண்டும். அவர் அரசியல் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக மக்களுக்கு நன்மை செய்வார் என நான் நம்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். இந்த நடிகர் சுதீப் விஜய் நடித்த புலி படத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலிவுட் முரட்டு சிங்கிள் சல்மான் கானின் 60வது பிறந்த நாள். அவருடைய மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். பாலிவுட் திரையுலகின் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து வருபவர் சல்மான் கான். இன்று இவருடைய 60வது பிறந்த நாளாகும். ரசிகர்கள் தங்களது வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பாலிவுட் முரட்டு சிங்கிள் என ரசிகர்களால் அழைக்கப்படும் சல்மான் கானின் பிறந்த நாளான இன்று அவருடைய சொத்து மதிப்பு குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதை பற்றி பார்க்கலாம் வாங்கள். நடிகர் சல்மான் கானின் மொத்த சொத்து மதிப்பு 2900 கோடி இருக்கும் என கூறப்படுகிறது. இவர் ஒரு படத்தில் நடிக்க 100 முதல் 150 கோடி வரை சம்பளம் வாங்குகின்றார். சல்மான் கானுக்கு சொந்தமாக மும்பையில் வீடு உள்ளது. இந்த வீட்டின் மதிப்பு 100 கோடி என்கின்றனர். மேலும் இவருக்கு பன்வெளியில் பண்ணை வீடு உள்ளது. இதனுடைய மதிப்பு 80 கோடி ஆகும். அது மட்டுமில்லாமல் அவருக்கு சொந்தமாக ரேஞ்ச் ரோவர் SC LWB 3.0, டொயோட்டா லேண்ட் குரூசியர் LC 200, ஆடி RS7, BMW X6 மற்றும் மெர்சிடஸ் பென்ஸ் ஆகிய சொகுசு கார்களும் உள்ளன.
அனுபவித்த வலிகள் சொல்லும்போது கண் கலங்கிய நடிகர் சூரி. வாங்க என்னன்னு பார்க்கலாம். தான் அனுபவித்த வலிகள் பற்றி ஒரு விழாவில் பேசும்போது நடிகர் சூரி கண் கலங்கினார். தமிழ் சினிமாவின் ஆரம்பத்தில் காமெடி கதாபாத்திரங்களில் மட்டுமே நடித்து தற்போது கதாநாயகனாக உயர்ந்துள்ளவர் நடிகர் சூரி. இவரது நடிப்பில் சமீபத்தில் மாமன்னன் படம் வெளியானது. பிரசாந்த் பாண்டிராஜ் இயக்கியிருந்த இப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது. இதையடுத்து மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் சூரி தனது அடுத்த படமாக மண்டாடி என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்நிலையில் தான் அனுபவித்த வலிகள் பற்றி ஒரு விழாவில் பேசும்போது நடிகர் சூரி கண் கலங்கினார். அவர் பல கஷ்டங்களுக்கு பிறகு சினிமாவில் ஒரு வழியாக வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு டிரஸ் அளவு எடுத்தபோது கை காலெல்லாம் நடுங்கி கண் கலங்கியது. திடீரென அந்த கேரக்டருக்கு இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. உடனே சட்டையை கழட்டுங்கள் என்றார்கள். அதே இடத்தில் சட்டையை கழட்டி கொடுத்தேன். லாரி கிளீனராகவும் இருந்தேன். சாக்கடை அள்ளுகின்ற வண்டியில் கொஞ்ச நாள் வேலை செய்தேன். அப்புறம் பெயிண்ட் அடிக்க சென்றேன். சென்னையில் இருக்கிற பெரிய கட்டடங்களில் என் கைப்படாத இடமே இல்லை என்று பழைய நினைவுகளை அவர் பகிர்ந்துள்ளார். ஜனநாயகன் சென்சார் ரன் டைம் என்ன தெரியுமா? கடைசி 20 நிமிடம் செம மாஸ். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இயக்குனர் வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் ஜனநாயகன். இப்படத்தை KVN நிறுவனம் தயாரித்துள்ளது. அனிருத் இப்படத்திற்கு இசையமைக்க பூஜா ஹெக்டே கதாநாயகியாக நடித்துள்ளார். மேலும் அமிதாப் பைஜு, பிரியா மாமினி, பாபி தியோல், நரேன், கௌதம் மேனன் ஆகியோரும் இப்படத்தில் நடித்துள்ளனர். பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகியுள்ள இப்படம் விஜயின் கடைசி திரைப்படம் என்பதையும் நாம் அறிவோம். இது இவருடைய ரசிகர்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுத்துள்ளது. இன்று மலேசியாவில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்று வருகிறது. இதில் விஜயின் குட்டி கதையை கேட்க ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் ஜனநாயகன் படத்தின் சென்சார் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி சமீபத்தில் ஜனநாயகன் படத்தை சென்சார் செய்துள்ளனர். இப்படத்திற்கு UA சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனநாயகன் படத்தின் மொத்த ரன் டைம் 3 மணி நேரம் 5 நிமிடங்கள் என தெரிய வந்துள்ளது. இதில் படம் 2 மணி நேரம் 45 நிமிடங்கள் தான். மீதமுள்ள கடைசி 20 நிமிடங்கள் விஜய்க்காக சிறப்பு எடிட் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இது கண்டிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு செம ட்ரீட்டாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 25 வயது வித்தியாசமுள்ள பெண்ணை காதலிக்கும் கதை. சூர்யா 46 அப்டேட் பகிர்ந்த தயாரிப்பாளர். நடிகர் சூர்யாவின் 46வது திரைப்படத்தின் அவரது கதாபாத்திரம் குறித்து தயாரிப்பாளர் நாகவம்சி பேசியது வைரலாகியுள்ளது. 20 வயது பெண்ணை காதலிக்கும் 45 வயது ஆண் கதாபாத்திரத்தில் சூர்யா நடித்துள்ளதாக கூறி ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். நடிகர் தனுஷின் வாத்தி, துல்கர் சல்மானின் லக்கி பாஸ்கர் ஆகிய வெற்றி திரைப்படங்களில் இயக்குனர் வெங்கி அட்லூரி சூர்யாவின் 46வது படத்தை இயக்க நாகவம்சி தயாரிக்கிறார். இந்த புதிய படத்தில் நடிகைகள் மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார், ரவீனா டண்டன், பவானி ஸ்ரீ ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். இந்த நிலையில் தயாரிப்பாளர் நாகவம்சி பேசியதாவது: 45 வயது ஆணுக்கும் 20 வயது பெண்ணுக்கும் இடையேயான காதல் உணர்ச்சிகளை மையமாக வைத்து இந்த திரைப்படம் உருவாகியுள்ளது என்றார். இதனால் இந்த படத்தின் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. மேலும் நாகவம்சி இந்த படத்தில் நடிகர் சூர்யாவின் கதாபாத்திரம் கஜினி படத்தின் கதாபாத்திரத்தோடு ஒப்பிட்டு பேசினார். முன்னதாக இயக்குனர் இந்த படம் முழுமையான குடும்ப திரைப்படமாக இருக்கும் என்று அவர் கூறியிருந்தார். சூர்யா 45 கருப்பு திரைப்படம் RJ பாலாஜி இயக்கியுள்ளார். சூர்யா 46 வெங்கி அட்லூரி இயக்கியுள்ளார். அடுத்ததாக சூர்யாவின் 47 ஜித்து மாதவன் இயக்கவிருக்கிறார். நடிகர் சூர்யாவின் பல பரிமாணங்களை அடுத்த ஆண்டில் பார்க்க அவரது ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் இருக்கின்றார்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த வீடியோவின் விமர்சனத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை கேட்க நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன். ஒரு முக்கிய குறிப்பு: இந்த வீடியோவின் ஏதேனும் தவறுகள் இருந்தாலோ அல்லது நான் எதையாவது தவறாக சொல்லி இருந்தாலோ மன்னிக்கவும். நாங்கள் இன்னும் வளர்ந்து வரும் சேனல் தான். உங்கள் ஆதரவுடன் அடுத்த வீடியோக்களில் அந்த தவறுகளை திருத்திக் கொண்டு இன்னும் ஒரு குவாலிட்டி கண்டென்ட் உங்களுக்கு வழங்க முயற்சிக்கிறோம். உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் எங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனலுக்கு
சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.